Hi friends, Assalamu alaikum. Welcome to Sumiya's Kitchen. Kasaragod style beef palli curryயும் ghee riceம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். காசர்கோட்ல பள்ளிவாசல்ல பெருநாள் சமயத்துல இந்த கறி செய்வாங்களாம். அதனால தான் இதுக்கு பேரு beef palli curryன்னு பேர் வந்திருக்கு. கத்திரிக்காய் பச்சடி ரெசிபி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. குக்கர்ல 1/2 கிலோ பீஃப் எடுத்துக்கணும். 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 3 பச்சை மிளகாய் சேர்த்துக்கணும். நிறையவே கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தலை சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கணும். உப்பு தேவையான அளவு, 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கணும். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் ஆன் பண்ணணும். 1 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. மூடி வச்சு 4-5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணணும். மசாலாவை வறுத்து அரைக்கணும். 1.5 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி சேர்த்துக்கோங்க. 4 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கணும். காஷ்மீரி மிளகாய் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, அது என்கிட்ட இல்லை, அதை தான் சேர்த்துக்கணும். 1/2 டீஸ்பூன் முழு மிளகு சேர்த்துக்கோங்க. பெருஞ்சீரகம் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கணும். ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வாசனை வர வரைக்கும் நல்லா வறுத்துடணும். வறுத்துட்டு இதை தனியாக பொடி பண்ணிக்கணும். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காவை நல்லா வறுத்துட்டு இதையும் பொடி பண்ணிக்கணும். மசாலாவை பொடி தனியாக பண்ணியாச்சு. தேங்காவையும் தனியாக பொடி பண்ணியாச்சு. பீஃப் நல்லா வெந்திருக்கு. இப்போ சட்டியில் மாற்றிக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நிறைய கருவேப்பிலை சேர்த்துக்கணும். பீஃப் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். வறுத்து அரைச்ச பொடியை சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே கொஞ்சம் நேரம் வதக்கி விட்டுறணும். வேக வச்ச பீஃபை சேர்த்துக்கணும். மூடி வச்சு இடையில மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. பவுட்ரு பண்ண தேங்காவை சேர்த்துக்கணும். லாஸ்ட்டாக தண்ணிலாம் கொஞ்சம் வற்றினோன்னா சேர்த்துக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சு, நல்லா தண்ணிலாம் வற்றிருச்சு, எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. பீஃப் பல்லி கறி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கீ ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கிளாஸில் 2 கிளாஸ் ஜீரகசாலா ரைஸ் எடுத்திருக்கேன். தண்ணி ஊற்றி 15 நிமிஷம் ஊற வச்சா போதும். 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை, 2 கிராம்பு, பே லீவ்ஸ், 2 ஏலக்காய் சேர்த்துக்கணும். பாதி வெங்காயம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுறணும். வெங்காயம் நல்லா வதங்கினோடனே 2 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன், நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கணும். தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ ரைஸை சேர்த்துக்கலாம்.
ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட் இருக்கும் கீ ரைஸும் பீஃப் கறியும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தண்ணிலாம் நல்லா வத்திருச்சு. மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சிடணும். ஸ்லோ ஃப்ளேமில் 20 நிமிஷம் வைக்கணும். இடையில மட்டும் ஓப்பன் பண்ணி ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. கீ ரைஸும் பீஃப் பள்ளிக்கறியும் ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் பச்சடி லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். எங்கள் ஊர் ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.